ஹாப்பி மார்னிங் ஆல். இந்த வருஷம் கார்த்திகை தீபம் டிசம்பர் 13 அன்னைக்கு தான் வருது. நீங்கள் பழைய விளக்கு வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். புது விளக்காக இருந்துச்சுன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நிறைய அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறது. அதே மாதிரி விளக்கு பொருத்தும் பொழுது சைடில் எல்லாம் எண்ணெய் லீக் ஆகுது இல்லையா, அதுக்கு விளக்கோட பேக் சைடில் நெயில் பாலிஷ் அடிச்சுக்கலாம். பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த சைடில் எல்லாம் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் ஜாஸ்தி வந்து அப்படியே சைடில் லீக் ஆகாமல் இருக்கும். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எப்போ போல் விளக்கு போட்டுக்கலாம். சீக்கிரம் வைக்கணும், நிறைய விளக்குக்கு வைக்கணும் அப்படின்னா பட்ஸ் யூஸ் பண்ணி வைக்கிறப்போ கொஞ்சம் சீக்கிரம் வைக்கிற மாதிரி இருக்கும். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டுக்கலாம். 2 திரி வச்சு விளக்கு ஏற்றுறப்போ விளக்கு வந்து நல்லா நின்று எரியும். அதே மாதிரி அந்த திரியோட கார்னரில் கொஞ்சமாக கற்பூரத்தை நுணுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ காற்றடிச்சாலும் டக்குன்னு வந்து விளக்கில் பிடிச்சிக்கும். 27 விளக்கு வரைக்கும் போடுறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே போடுறது நம்மளோட விருப்பம்தான். கொஞ்சம் 5 மணிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக திருவண்ணாமலையில் நமக்கு விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம வீட்லேயும் 6 மணிக்கு விளக்கு ஏற்றிடலாம். தேங்க்யூ.